ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 மை ஃபீலிங்ஸில் மை ஃபன் டேஸ் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மை ஃபன் டேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஃபன் டேஸ் அதில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சாண்டை வச்சு இங்கே வந்து ஒரு சாண்ட் கேஸ்டில் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஓடி பிடிச்சி விளாட்றாங்க, கிரிக்கெட் விளாட்றாங்க, பாட்டி தாத்தா கூட வெளில போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கோழி சேவலுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கேயும் பல்லாங்குழி விளாட்றாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ஏதோ பெயிண்டிங் ஆர்ட்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. இங்கே வந்து கதை சொல்கிறத கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, பபிள்ஸ் வந்து விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சாங் டைம் இருக்குது. ஸோ இதில் என்ன சாங் பாடுறாங்க அப்படின்னு பாருங்கள். ரீட் அண்ட் ரைட். ரீட் அ புக் எவ்ரி டே. லேர்ன் நியூ வேர்ட்ஸ் ஆஸ் யூ லாஃப் அண்ட் ப்ளே. ரைட் த வேர்ட்ஸ், ரைட் தெம் நீட் அண்ட் ரவுண்ட். Draw and paint with fun around. இங்கே என்ன சொல்கிறாங்க, புக்கை படிங்க. ரீட் அ புக் எவ்ரி டே. டெய்லியுமே நம்ம என்ன பண்ணணும், புக்கை படிங்க. அதே மாதிரி லேர்ன் நியூ வேர்ட்ஸ். புது வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஆஸ் யூ லாஃப் அண்ட் ப்ளே. ஸோ அதை நம்ம என்ன பண்ண, நல்லா சிரித்து விளையாடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, ரைட் த வேர்ட்ஸை எழுதுங்க. நீட்டாகவும் ரவுண்டாகவும் எழுதுங்க. ட்ரா அண்ட் பெயிண்ட். ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணுங்க. பெயிண்ட் வித் ஃபன் அரவுண்ட். ஸோ நல்லா ஃபன் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிஸ் டைம்னு. ட்ரா த லைன்ஸ் டு மேட்ச் த சென்டென்ஸ் டு த பிக்சர் கூட நம்ம என்ன பண்ணோம், அதை மேட்ச் பண்ணோம். வி ரீட் இன் ஸ்கூல். ஸோ இங்கே எது ரீட் பண்ணுறாங்க, இதுதான் நமக்கு ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். வி பிளே இன் ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் விளையாடுறாங்க. ஸோ எங்கே விளையாடுறாங்க இந்த இடத்துல ஸ்கூலில் அப்படின்னு பாருங்கள், இங்கே செஸ்ஸில் விளையாடுறாங்க. ஸோ இது நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். வி ரைட் இன் ஸ்கூலில் எழுதுறாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே ரைட்டிங் இருக்கா, ஸோ மேட்ச் பண்ணிட்டோம். வி சிங் இன் ஸ்கூலில் பாடுறாங்க. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். வி ட்ரா இன் ஸ்கூல். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணுறாங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி வாட் டு யூ டூ இன் ஸ்கூல், ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் இட். ஸோ நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் எழுதுகிறேன் இந்த இடத்துல, வி ரைட் இன் ஸ்கூல். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் எழுதுவோம். ஓகேவா? ஸோ வி ரீட் இன் ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க, ட்ரா பண்ணுவீங்களா? ஸோ வி ட்ரா இன் ஸ்கூல். ஸோ வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ. இங்கே பாருங்கள், கை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கை கொடுக்கணும். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். டிட் யூ ஹாவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட், நீ உன் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். எஸ் ஐ ஹேட் இட்லி, நான் இட்லி சாப்பிட்டேன். வாட் டிட் யூ ஹேவ், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஹேட் உப்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் டின்னர், நம்மகிட்டே கேட்குறாங்க. வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் டின்னர், நான் தோசையை டிக் பண்ணியிருக்கேன். டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரா அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ட்ரா பண்ணோம், ஃபஸ்ட்டு தோசையை ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே தோசை அப்படின்னு எழுதியிருக்கேன். வாட் டிட் யுவர் ஃப்ரெண்ட் ஹேவ், ஸோ உங்கள் ஃப்ரெண்டு என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இட்லி, ஸோ இட்லின்னு எழுதியிருக்கேன். இட்லியை வந்து நான் வரையணும். ஸோ இட்லி வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, ஒரு பிளேட் போட்டு அதில் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், மை ஜிக்ஸாக் புக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் புக் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம படிக்கிறோம். ஐ எம் அன்பு, திஸ் இஸ் மை ஜிக்ஸாக் புக். ஜிக்ஸாக்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது தான் ஜிக்ஸாக் புக்கு. திஸ் இஸ் அ ஃப்ளவர், திஸ் இஸ் எ ஃப்ளவர், ஒரு ஃப்ளவர் இது. திஸ் இஸ் அ ஃப்ளவர். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இங்கே என்ன இருக்குது, ஒன்றுக்கு மேலே நிறைய இருந்துச்சுனால டூலேருந்து எவ்வளோ இருந்தாலுமே அது என்ன சொல்லணும், தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒன்று இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ ஃப்ளவர், நிறைய இருந்துச்சுன்னா தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்லணும், திஸ் இஸ் அ பால், தீஸ் ஆர் பால்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இங்கே அதே மாதிரி நமக்கு சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு ரோஸ் பார்க்கும்போது திஸ் இஸ் அ ரோஸ், நிறைய ரோஸ் பார்க்கும்போது தீஸ் ஆர் ரோசஸ். அதே மாதிரி இங்கே என்ன எழுதணும், திஸ் இஸ், ஒன்னே ஒன்று தானே இருக்குது, திஸ் இஸ் அ பப்பாயா. ஸோ இங்கே ஒன்றை விட அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், தீஸ் ஆர் பப்பாயாஸ். இந்த லாஸ்ட்ல என்ன பண்ணணும், எஸ் போடணும். அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு பென் இருக்கு. அப்போ திஸ் இஸ் அ பென். ஓகே, இங்கே என்ன எழுதணும், தீஸ் ஆர் பென்ஸ். ஓகே, அப்படின்னு எழுதணும். டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சென்டென்ஸ் டிக் பண்ணணும். தெர் இஸ் அ ஸ்பேரோ ஆன் த பிரான்ச்.
இங்கே there are many sparrows on the branch. இங்கே is a sparrow வருமா or many sparrows வருமா? இங்கே ஒரே ஒரு ஸ்பாரோ கூட a sparrow, அப்போ ஒரே ஒரு ஸ்பாரோ தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் டிக் பண்ணணும். many sparrows, நிறைய ஸ்பாரோஸ் இல்லை, ஒரே ஒரு ஸ்பாரோ தான் இருக்கு. இங்கே the boy eats with 2 spoons, the boy eats with a spoon. இங்கே எத்தனை ஸ்பூன்ல அந்த பையன் சாப்பிட்றான், ஒரே ஒரு ஸ்பூன் தான் வச்சிருக்கான், அப்போ 1. ஸோ a ஸ்பூன் தான் வரும் இந்த இடத்துல. ஓகே, 2 ஸ்பூன் இல்லை. நெக்ஸ்ட் the tiger has a cub. ஸோ கப்னா என்ன, குட்டி, ஒரே ஒரு குட்டி இருக்கு. the tiger has a 2 cubs. இங்கே 2 cups இருக்கா, a cup இருக்கா, 2 cups வந்து இருக்கு. ஸோ அப்போ 2 நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த கொஸ்டின் ரீட் அண்ட் ரைட். ட்ரா 3 ரெட் கேப்ஸ். ஸோ ரெட் கலர் கேப்பை நம்ம என்ன பண்ணணும், 3 ரெட் கேப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 3 ரெட் கேப்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, இங்கே ட்ரா அ ப்ளூ கேப். ப்ளூ கேப் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு ப்ளூ கேப் தான் நம்ம என்ன பண்ணணும், வரையணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ட்ரா அ கிரீன் கலர் பால். ஸோ கிரீன் பால் வந்து நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க, வரைய சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கிரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கனால ஒரே ஒரு பால் கிரீன் கலரில் வரைஞ்சிருக்கோம். ட்ரா 4 yellow balls. ஸோ இங்கே வந்து நமக்கு எல்லோ கலரில் வந்து 4 வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்லோ கலரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 4 பால்ஸ் வந்து வரையலாம். ஓகேவா? லிசன் அண்ட் ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரீட் த சென்டென்ஸ் அலவுட் ஃப்ரம் த THB. Encourage children to listen and draw pictures for the sentence. Ask children to talk about the picture to their friend. There are 2 birds on the tree. ஸோ அந்த மாதிரி நம்ம பேச சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணி என்ன பண்ணோம், வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை நம்ம கலர் பண்ணிடணும். ஸோ கலர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றி ஒரு சென்டென்ஸ் பேசணும். ஓகேவா? தேர் ஆர் மெனி, ஓகேவா, தேர் ஆர் மெனி பேர்ட்ஸ் ஃப்ளையிங் ஆன் த ஸ்கை. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து there is a tree with no leaves. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராக்டிஸ் டைம். இங்கே நம்ம சர்க்கிள் த வேர்ட் தட் டஸ் நாட் ரைம். ரைமிங்கே இல்லாததை நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் பண்ணோம். பைக், மேக், லைக், ஹைக் எல்லாத்துலேயும் ஐகேஇன்னு வருது. ஸோ இதில் இல்லை, ஸோ அதனால இது ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு SOON, சூன். இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 O வருது, இங்கேயும் 2 O வருது. இதில் இல்லை, லயனில் இல்லை. அதே மாதிரி COAT, கோட், BOAT, போட், GOAT, கோட். ஸோ ரூட் இதில் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி லேன், கோன், கேன், அது மெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோன். நெக்ஸ்ட்டு டன், கீன், பீன், சீன். ஸோ டன். ஃபிங்கர் பப்பெட். இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் பெப்பைட் வச்சுட்டு திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் திவ்யா, ஐ லைக் ஹர், வி பிளே டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா, ஸ்டிக் அண்ட் எமோஜி ஆன் யுவர் ஃபிங்கர் அண்ட் ஆஸ்க் சில்ட்ரன் டு டூ த சேம். ஷேக் யுவர் ஃபிங்கர் அண்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் எமோஜி ஃப்ரெண்ட். இன்வைட் ஈச் சில்ட்ரன் டு த ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ்க் தெம் டு இன்ட்ரடியூஸ் தேர் எமோஜி ஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த எமோஜி ஃப்ரெண்டை நம்ம நினச்சிட்டு நம்மளாம் என்ன பண்ணணும், பேசணும். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் திவ்யா, ஐ லைக் ஹர், வி பிளே டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை ஃபிங்கரை அப்படியே ஆட்டிட்டு நம்ம பேசணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராக்டிஸ் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டை பற்றி பேசுங்க. நம்ம என்ன பண்ணோம், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இப்போ ஷீ இஸ் என்னது, பிரியா அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஷீ இஸ் பிரியா. நெக்ஸ்ட் இங்கே ஷீ தானே டிக் பண்ணியிருக்கோம், அப்போ ஷீ தான் சொல்லணும். ஷீ லைக்ஸ் என்னது, அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஷீ லைக்ஸ் பெயிண்டிங். பி பிளே, என்ன விளையாடுவோம் நம்ம, டென்னிஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஐ லைக் ஹர் பிகாஸ் என்னது சொல்லணும், ஷீ இஸ் கைண்ட், அவள் கைண்டாக இருப்பா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, பிக் அண்ட் டாக். This is a biscuit wrapper. It is blue and long. It is shiny. It keeps the biscuits fresh. ஸோ இங்கே பிஸ்கெட்ஸை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து பிஸ்கெட் ரேப்பர். இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது, லாங்காக இருக்குது. இட் இஸ் ஷைனியாக இருக்குது. இட் கீப்ஸ் த பிஸ்கெட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் திங்ஸை வந்து உங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் உட்காந்து அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணலாம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட் ப்ராக்டிஸ். இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒரு கோமை பற்றி கொடுத்துருக்காங்க. கோம்னா என்னது, சீப்பு. இது வந்து ஒரே ஒரு கோம் தானே இருக்குது, அந்த கோம் பற்றி தானே பேசுகிறாங்க. அப்போ திஸ் இஸ் அ கோம். இட் இஸ் க்ரீன். இட் ஹேஸ் டீத். வி யூஸ் இட் டு கோம் அவர் ஹேர். இட் கீப்ஸ் அவர் ஹேர் நீட். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரஷ்ஷுக்கு எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், மேலே இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ ஸோ அதே மாதிரி இங்கே எழுதணும். ஸோ இங்கே எழுதலாம், திஸ் இஸ் அ என்னது, இது என்னது, ப்ரஷ்ஷு. நெக்ஸ்ட்டு
இட் இஸ் இது என்ன கலர்? ப்ளூ கலர். ஸோ ப்ளூ. நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் என்ன இருக்குது? ஸோ இது கோமுக்கு வந்து டீத்துன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பிரிஸ்டில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிரிஸ்டில்ஸ். நெக்ஸ்ட் வி யூஸ் டு கோம் அவர் ஹேர். இதை நம்ம தலை சீவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரஷ் பண்ணுறதுக்கு, பல்ல ப்ரஷ் பண்ணுறதுக்கு. அப்போ வி யூஸ் இட் டு ப்ரஷ் அவர் டீத். நெக்ஸ்ட் இட் கீப்ஸ் அவர் ஹேர் நீட். நம்ம ஹேரை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே இட் கீப்ஸ் அவர் என்னது? டீத் க்ளீன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். ரீட் அண்ட் கலர் த வேர்ட்ஸ் விச் மேட்ச் த பிக்சர். ஸோ இங்கே என்ன பண்ணோம்? ரீட் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும் அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். திஸ் இஸ் அ பப்பாயா. ஸோ பப்பாயா என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எல்லோ கலரை என்ன பண்ணலாம்? கலர் பண்ணலாம். அது ஜூஸியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எல்லோ கலரை கலர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லோ ஜூஸி நம்ம கலர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து இட் இஸ் அ டொமேட்டோ. டொமேட்டோ என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரு. ஸோ அப்போ ரெட் கலர் அது எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கலர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு திங்க் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. வேர் ஆர் த அனிமல்ஸ் யூஸ் இன் வேர்டு, ஆன் வேர்டு அண்ட் அண்டர் சேர்ந்த மாதிரி எழுதணும். சரியா? இன்னுன்னா உள்ளக்க. ஓகேவா? ஒரு விஷயம் இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அந்த பொருள் இந்த டேபிளுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் வந்து அண்டர் சொல்லுவோம். அந்த டேபிளுக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அது அண்டர்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன் சொல்லுவோம். ஓகேவா? ஆன் த டேபிள், அண்டர் த டேபிள், இன் இதுக்குள்ளே இருக்குது, அந்த டேபிளுக்கு உள்ளே இருக்குன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? இன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ பாருங்கள். த பேர்ட் இஸ் ஆன் த ட்ரீ. இப்போ ட்ரீ, இந்த ட்ரீயோட மேலே தான் என்ன பண்ணிருக்கு? பேர்டு இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு மங்கியும் இருக்குது. அப்போ அதே மாதிரி எழுதணும். த மங்கி இஸ் ஆன் த ட்ரீ. அதே தான். ஓகேவா? ஆன் த ட்ரீ மேலே இருக்குது. இப்போ அந்த ட்ரீக்கு கீழே என்ன இருக்குது? ரேபிட் இருக்குது. ஸோ அப்போ என்னது இது? அண்டர். அந்த ட்ரீயை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ அண்டர். இப்போ த ரேபிட் இஸ் அண்டர் த ட்ரீ. ஓகேவா? ட்ரீக்கு கீழே இருக்குது, அண்டரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ராக் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ராக் எங்கே இருக்குன்னா வாட்டரில் இருக்குது. ஸோ இந்த வாட்டருக்கு மேலே தலை தெரியுது. அப்போ என்ன எழுதணும்? இந்த இடத்துல இன் எழுதணும். த ஃப்ராக் இஸ் இந்த இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன இடத்துல தண்ணி இருக்குன்னா பாண்டுன்னு சொல்லுவாங்க. த ஃப்ராக் இஸ் இன் த பாண்ட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சின்னு இந்த ஹவுஸ் வந்து பார்க்கலாம் ஸ்டோரி டைமில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.